அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல பீர்க்கங்காய் செடி வச்சு, அது நெறைய காய்கள் குடுத்துருக்குங்க. அது அறுவடை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது விதை போட்டு, இது எப்படி பராமரிப்பு செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். புது மண்ணுல எப்பவுமே விதைக்கக் கூடாதுங்க. அட்லீஸ்ட் மண்கலவ கலக்கி வச்சு ஒரு 15 நாளாவது நம்ம தொடர்ந்து தண்ணி தெளிச்சுட்டே வரணுங்க. அப்பதான் அந்த மண்ணு வந்து நல்லா செட் ஆகும். அதுல இருக்கிற சூடெல்லாம் போகுங்க. இப்ப நான் வந்து 1 மாசத்துக்கு முன்னாடியே இந்த மண்ணுல காஞ்ச இலைத்தழைகள் அதிகமா சேர்த்திருக்கேங்க. அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு, தொழு உரம் இதெல்லாம் சேர்த்து கலக்கி நல்லா தண்ணி தெளிச்சுட்டே வந்தேன். இப்ப வந்து பீர்க்கன் விதைய வந்து நான் இதுல விதைக்கிறேன். இப்ப நல்ல தரமான விதைய தேர்ந்தெடுத்து, ஒரு 5 விதை நான் வந்து இப்போ இதுல ஊனி வைக்க போறேங்க. இந்த ஒரு க்ரோ பேக்ல 2 அல்லது 3 செடிகள் தான் வளர்த்தறக்கு போதுமான சத்து இருக்குங்க அந்த மண்ணுல. இப்ப விதையோட அளவுல ஒரு 2 மடங்கு அந்த குழி வந்து உள்ளார வைக்கணும். குழி அப்படியே விதைய வச்சு ஒரு அமுத்து அமுத்தி பாருங்க, ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு நானு உள்ள ஆழமா இறக்குறேன். இப்போ இது எந்த நாத்து நல்லா வருதோ, அத நம்ம விட்டுட்டு மற்றெல்லாம் எடுத்துறலாங்க. ஒரு 2 செடி வேணும்னா நம்ம 2 விதை போடக்கூடாது. ஒரு 4, 5 விதை போட்டா தான் தரமான செடிய எடுத்துக்க முடியும். இப்ப விதை போட்டாச்சுங்க. இப்ப மண்ணு காயாம இருக்கறக்காக ஒரு மேல வந்து மூடி வச்சிரலாங்க. இப்படி மூடி வைக்கிறனால அதோட ஈரப்பதம் நல்லா இருக்குங்க. அந்த விதை வந்து சீக்கிரமா முளைச்சு வருங்க. இப்ப 5 நாள் கழிச்சு பார்க்குறேங்க. 4 விதை முளைச்சிருக்குது. 3 விதைகள் நல்லா ஸ்ட்ரெயிட்டா முளைச்சு வந்திருக்கு. ஒரு விதை முளைச்சதுல செடி சாஞ்சிருக்கு. இந்த சமயத்துல நெறைய தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. பாருங்க, ஈரப்பதம் அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டே வரணும். தண்ணி தேங்காம பார்த்துக்கணும். இளஞ்செடிகள் நெறைய தண்ணி தேங்குச்சுன்னா வேர் அழுகிரும். இப்ப 3வது இலை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல நம்ப ஒரு தடவ நீம் ஆயில் கரைசல் ஸ்ப்ரே குடுக்கணுங்க. இப்ப இது வந்து தை மாசம் அறுவடைக்கு வந்துரும் நமக்கு. இப்ப நல்ல மழை பெஞ்சுது. இப்ப இது வந்து விதைக்கிற காலம். கார்த்திகை மாசம் வந்து நம்ம விதை போட்டா, அ இது ஒரு பட்டம். ஆடிப்பட்டம், இந்த கார்த்திகை ஒரு பட்டங்க. இதுல போட்டோம்னா இன்னொரு அறுவடை எடுத்துறலாம் நம்ம. 4 செடி முளைச்சு வந்ததுல, ஒரு செடி சாய்வா இருந்துச்சுங்க. அத எடுத்துட்டு, இந்த 3 செடி தரமா இருந்தது. அதுக்கு 3 கயிறு கட்டிட்டேங்க. இப்ப இந்த கொடிய வந்து அப்படியே அந்த கயித்துல எடுத்து விட்டுறலாம். நரம்பு மாரி இருக்கு இல்லையா? அது வந்து அப்படியே பிடிச்சிட்டு அந்த கயித்த பிடிச்சிட்டு மேல பந்தலுக்கு வந்து வர ஆரம்பிச்சுருங்க. இதுக்காக நம்ம வந்து சின்னதா ஒரு கயிறு கட்டி, அதுக்கு வந்து சப்போர்ட் குடுக்கணும். அந்த கொடியோட தண்டு வந்து உடைஞ்சிராம ரொம்ப டைட்டா நம்ம வந்து கட்டிறக்கூடாது. பாருங்க, நல்லா லூஸ் விட்டு தான் கட்டணும். ஒரு 2 நாளையில பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பு மாரி இருக்கிறது அந்த கயித்த பிடிச்சிட்டு வளர ஆரம்பிச்சுருங்க. இப்ப இந்த கீழ இருக்கிற அந்த இலைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுறலாங்க. அந்த கீழ இருக்கிற இலைகள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பூச்சிக்கு தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். அந்த எறும்புகளும் அதிகமா வரும். அதனால கீழ இருக்கிற இலைகள நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா, ம் அது செடி வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அது செடியோட வளர்ச்சியும் அதிகமாயிருங்க. அதனால இந்த இலைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துறலாம். இந்த ஒரே ஒரு கொடி மட்டும் இந்த கயித்த பிடிக்காம கீழ சாஞ்சிட்டு இருக்கு. இதையும் எடுத்து நல்லா லூஸா டைட் இல்லாம கட்டிர்லாங்க. கட் பண்ண இலைகள் எல்லாம் அந்த க்ரோ பேக்லயே போட்டுறலாங்க. அதுவும் உரமா மாறிரும். கொடி வந்து பந்தல்ல ஏற ஏறவே பூக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. இப்ப இது வந்து பார்த்துட்டு இருக்கிறது 35வது நாளுங்க. பந்தல்ல நல்லா படர்ந்துட்டு இருக்குது. காய்களும் நெறைய விட்டுருக்குங்க. கொடிகள் வந்து பந்தல் முழுவதும் படர்ந்து அப்புறம் தான் காய் வரும்னு நெனச்சேன். ஆனா, கொடிகள் வந்து அந்த பந்தல பிடிச்சு படரும்போதே கூடவே சேர்ந்து காய்களும் வந்துட்டு இருக்குங்க. பிஞ்சு விடுற இந்த சமயத்துல நம்ப கொஞ்சம் மண்புழு உரம் குடுத்துர்லாங்க. அதனால மண்ண நல்லா கிளறிட்டு, ஒரு 3 செடிக்கு ஒரு 3 கை மண்புழு உரம் இதில குடுத்துர்லாம். அப்பதான் இந்த காய்கள் வந்து ஊறி நல்லா பெருசா வளருங்க.
பந்தல்ல ஏத்தியாச்சு. பிஞ்சுகளும் விட ஆரம்பிச்சுருச்சு. இந்த சமயத்துல ஒரு ஸ்ப்ரே குடுத்துரலாங்க. இது வேப்பெண்ணெய் கரைசல் தான் குடுத்துட்டு இருக்கேன். அ நெறைய கருப்பெரும்புகள் வந்துட்டுருக்குங்க. இந்த கருப்பெரும்புனால பூக்கள் வந்து கீழ நெறைய உதிர்ந்து போகும். அதனால நான் வந்து இப்போ நைட் நேரத்துல குடுக்குறேன். ஈவினிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பட் இது இந்த நைட்டும் விட்டோம் அப்டின்னா, அப்படியே போயிருங்க. 2 நாளுங்கிறது 3 நாள் ஆயிடும். அப்புறம் செடியில வந்து பூச்சி தாக்குதல்கள் அதிகமாயிரும். அதனால நான் வந்து நேரம் காலம் பார்க்காம ஒரு 9 மணி இருக்குங்க. வந்து லைட் குடுத்து, இப்ப நான் செடிக்கு வந்து ஸ்ப்ரே குடுத்துட்டுருக்கேங்க. பிஞ்சுகள் வந்து பெருசாக ஆரம்பிச்சுருச்சுங்க. பாவக்காயில வந்து எனக்கு வந்து நெறையா பாவக்காய் வேஸ்ட் ஆயிருச்சுங்க. அதாவது சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சி கடிச்சு அப்படியே அது அழுக ஆரம்பிச்சுரும். காய உடைச்சோம் அப்படின்னா, அந்த நடுவுல தான் அந்த காயோட நடு பகுதியில வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிச்சிருது. அப்படியே அந்த காய் வந்து உள்ளார பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ள காய உடைக்கும்போது புழுக்கள் வந்துருது. அந்த காய் வேஸ்ட் ஆயிருது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இப்ப இந்த பீர்க்கங்காய்க்கு அப்படியே ஒரு கவர் மாரி அந்த பனியன் கிளாத்ல தச்சு அப்படியே இத மாட்டிர்றேங்க. அப்ப வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதல்களும் ஏற்படாது. நமக்கு காய் வந்து நல்லா முழுசாவே கிடைச்சிரும். இப்போ ஒரு 2 காய்க்கு மட்டும் கட்டலான்ட்டு கட்டிட்டு இருக்கேன். இது சக்சஸ் ஆச்சு அப்டின்னா, தொடர்ந்து வர காய்களுக்கு நான் இதே மாரி எல்லாத்துக்குமே கவர் போட்டுருவேங்க. ரொம்ப குறுகிய காலமான 45வது நாள்லயே இப்ப அறுவடை எடுக்க போறேங்க. விட்டா ரொம்ப முத்திருங்க. அப்புறம் அது எதுக்குமே உதவாது. இப்ப நம்ம அறுவடை எடுத்துடலாம். வா குஹன் டா. வா ஹெல்ப் பண்ணு. வாடா ஹெல்ப் பண்ணு. வெரி குட். காய் இல்ல. காயெல்லாம் தரமாட்டேன். காய் தரமாட்டேன். சமைச்சு குடுக்குறேன். ஏய்! நூல் எடுத்துட்டு போறேன்டா. இந்தா முழுங்கிராத. கொண்டு வை. பாருங்க இப்பவே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. நமக்கு. ரொம்ப ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் செடி வைக்கணுன்ட்டு அந்த தொட்டிலாம் தூக்கிட்டு போவாரு வாயிலேயே. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான காய் கிடைச்சிருக்கு. இயற்கை முறையில வளர்த்தெடுத்ததுன்னு சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. நம்ம வந்து இயற்கையை 1% நேசிச்சா, அது நமக்கு 100 மடங்கா திருப்பி தருங்க. மாடி தோட்டம் அமைச்சு நீங்களும் நல்லா அறுவடை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மாடி தோட்டம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க என்னுடைய சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.